நீதான்டா எனக்கு வேணும் தமிழ் செல்வி. நீ தாண்டி எனக்கு முக்கியம். ப்ளீஸ் தமிழ் செல்வி எத்துக்கோ. ஓகே மாமா, ஐ லவ் யூ மாமா. கழுத்துல தாலி கட்டணும். கட்டிக்கொள்ளணும். அட பாவிங்களா! எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கெட்டவங்கள நல்லவங்களாக்கி, ஒரு நல்லவங்கள கெட்டவங்களாக்கி, கடைசில அவங்களுக்கு மரணத்த பரிசாக்கி, எதுக்குடா? எதுக்கு? அதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாமே! அப்படின்னு தானங்க நினைக்க தோணுது. இந்த ஐஸ்வர்யா வந்தது, போனது, பழகுனது, இப்போ உலகத்த விட்டே போறது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. அட ஆமாங்க. இப்ப ஐஸ்வர்யாவ ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லிர்றாங்க. சேது மட்டும் உள்ளார போறாங்க. சேதுவ பார்க்கணுங்கிறாங்க. தொண்டைக்கு நெஞ்சுக்கும் ஐஸுக்கும் இழுத்துட்டு இருக்கு. வெளியில எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க, துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப தமிழுக்கும் தகவல் போகுது மலர் மூலமா. எல்லாம் நிக்கிறாங்க பதறிக்கிட்டு பதண்டத்தோடையும். இங்க ஈஸ்வரிக்கு ரொம்ப ஃபீல். என்னதான் இருந்தாலும் அண்ணன் புள்ள இல்லையா? சேது போறாரு. ஐசு ஐசு இங்க பாரு ஐசு. ஏன் ஐசு இப்படி பண்ணிக்கிட்ட? ஏன் ஐசு அப்படின்னு அழுகுறாரு, துடிக்கிறாரு. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் நான் உங்கள விட்டு போறேன். அப்படிலாம் போமாட்ட. நீ போமாட்ட. இருப்ப ஐசு இருப்ப அப்படின்னு அழுகுறாரு சேது. இல்ல மாமா, நான் உலகத்த விட்டு போறது உறுதி. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போகணும் மாமா. சொல்லிட்டு போணும். என்ன சொல்லணும்? சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க. பார்த்தா கதவ தொறக்குது. ஐய்யய்யோ! என்னமோ சொல்லப் போறாளே! ஆமா, இந்த உலகத்த விட்டு போறவங்க எல்லா உண்மையும் சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா அம்மா அப்படிங்கல. அம்மா என்னம்மா கதவு ஒடுக்குல நின்னுகிட்டு இருக்கீங்க? அங்கிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் தள்ளி விட்டு போறாங்க. அப்புறமா சார் என்ன ஏதாவது சொல்றாங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் அப்படின்ட்டு அந்த நர்ஸ் நிக்கிறாங்க. அங்கிட்டு தள்ளி நின்னுக்கிறாங்க. சேது கெஞ்சவும், சொல்லுமா சொல்லு ஐஸ்வர்யா சொல்லு என்னாச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. மாமா மாமா அப்படிங்கல எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நான் வந்து உங்க மேல சின்ன பிள்ளைலேருந்து ஆசை வச்சேன். ஆனா நான் விட்டுட்டேன். தமிழ கல்யாணம் பண்ணோன்னே. ஆனா அத்தை தான், எங்க ஆன்டி தான் உங்கள இந்த மாரி பண்ணி, குரல மாத்தி பேசி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னோன ஆடி போறாரு. ஐசு ஐசு அப்படிங்கல. ஆமா மாமா. ஆனா அவங்க ஏதோ ஒரு ஆசையில இப்படி பண்ணிட்டாங்க. எங்க ஆன்டிக்கு உங்க சொத்து மேல ஆசையா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது குடுத்துருங்க. இல்லைன்னா உங்க எல்லாரையும் அழிச்சிருவாங்க. நம்ம மீனாட்சி, அழகரு ஏன் இப்ப தமிழையே உங்ககிட்டருந்து பிரிச்சவங்க தானே! தமிழ் ரொம்ப நல்லவங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலருந்து ஒரு பாதகம் கூட இந்த வீட்டுக்கு நினைச்சதும் இல்ல. ஒரு கெடுதல் கூட அவங்க கனவுல கூட நினைச்சதில்ல. அவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க எங்க ஆண்டிய மன்னிச்சுருங்க. தமிழ நீங்க ஏத்துக்கங்க. நம்ம 2 பிள்ளையும் அவங்களோட தான் வாழணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். தமிழ் ரொம்ப நல்லவங்க. எனக்காக அவங்க கடைசியா தாலிய பிரிச்சு தூக்கி போடையில கூட என்ன சொன்னாங்க? இந்த பொண்ணையும் கை விட்டுறாம பார்த்துக்கங்க. இந்த பொண்ணையாவது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. அப்போ என்னை ஏத்து வாழத்தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. மாமா மாமா என்ன மன்னிச்சுருங்க மாமா அப்படிங்கையில அவருக்கு உயிரே போகுது. என்ன ஐசு இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற? அப்ப நீ தான் காரணமா? என் சின்னம்மா தான் காரணமா? ஆமா. அவங்கள மன்னிச்சுக்கங்க. என்ன மன்னிச்சுருங்க. அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சாக்குல உயிர விட்டுருது. ஐயோன்னு அழுகுறாரு. அதுக்குள்ள கதவ தொறந்து நர்ஸ் எல்லார்ட்டயும் சொல்ல, எல்லாரும் ஓடி வராங்க, துடிக்கிறாங்க. அப்படியே உறைஞ்சு போய் நிக்குது. ஈஸ்வரிக்கு செம்ம காண்டாகுது. இப்படியே வாராரு. ஆனா சத்தியம் வாங்குச்சு இல்லையா அந்த புள்ள, அவங்கள மன்னிச்சிருங்கன்ட்டு. அதனால அப்படியே நிக்கிறாரு. நம்ம தமிழுமே உள்ளார ஓடி வருதுங்க. பார்த்துட்டு ஐயோன்னு அழுகுது. ஏன்னா தமிழுக்கு எல்லா தகவலும் தெரியுதா? தான் புள்ளைய காப்பாத்துனது ஐஸ்வர்யா தான் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அடக்கமும் பண்ணிடுறாங்க. அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்காரு. "அம்மா என்னம்மா சேது முறைச்சுக்கிட்டே இருக்கான். ஏதாவது சொல்லியிருப்பாளா? என்னன்னு தெரியலடி. சொல்லியிருந்தா நேரம் ஆஞ்சிருப்பானேடி. ஏன்டி என் பொண்டாட்டிய விரட்டிட்டீங்களே" அப்படின்னு. விரட்டல. ஆனா தமிழ்கிட்ட கொழஞ்சு பேசுறானே. ஏன்னா தமிழ் வா இத புடிங்களேன், இத பண்ணுங்க அப்படின்னு தமிழ்ட்ட போய் பேசுறாரு. தமிழ் செல்வி ஆச்சரியப்படுது. என்ன அடிபணிஞ்சு பேசுறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்ப தமிழ் நல்லவன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருப்பாளோ அப்படின்னு இதுகளுக்குலாம் 1008 கேள்வி. அதாம்மா புரியல. ஏதாவது தெரிஞ்சு நம்மள பெரட்டி அடி அடிச்சு விரட்டிருவானா என்ன? அப்படிங்கல. அப்படிலாம் அடிக்க மாட்டேன். கவலைப்படாதீங்க. ஒரு குரல் கேட்டோனே திரும்புறாங்க. சேது, அம்மா, தாத்தா, தம்பிம்மா. சேது என்னப்பா அப்படிங்கல எந்திரிக்குதுங்க. ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல சேது அது வந்து அவ சொன்னது கூட ஏதோ தானன்னு தான் நெனச்சேன். இப்பதான் உங்க வாயாலருந்து கேள்விப்பட்டேன். கேட்க ஆடி போறேன். எப்படி சின்னம்மா? எப்படி? இல்ல இல்ல தம்பி. உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். ஆனா அவ தண்டிக்க வேணாம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனா. என் புள்ளைய காப்பாத்துன அவ ஒரு எங்க சாமி. அந்த ஒரு புண்ணியவதி சொன்னதுனால உங்கள விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கத்துறாங்க. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அ உனக்காக இன்னொரு ஒரு உண்மைய சொன்னா நீ சந்தோஷப்படுவ அப்படிங்கல. என்னப்பா என்ன உண்மைய சொல்லப் போறீங்க? என்னைய 2 பொண்டாட்டிக்காரனா ஆக்கிட்டீங்கல்ல அப்படின்னு கத்துறாங்க. அங்க எல்லாரும் சத்தத்த கேட்டு வர்றாங்க. தமிழ்ச்செல்வியும் வருது. அங்க எல்லாம் நிக்கிறாங்க. மறுநாள் காரியம் பண்றாங்க இல்லையா? அதுக்காக நிக்கிறாங்க. "என்ன? என்ன சொல்லப் போறடி? என்ன சொல்லப் போறன்னு?" சித்ராவ பிடிச்சு கத்துறாரு. எகிறி எகிறி அடிக்க போறாரு. "உங்கள தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. சத்தியம் பண்ணதுனால நான் உங்கள ஒண்ணும் பண்ண முடியல" அப்படிங்கிறாங்க. "என்னைய 2 பொண்டாட்டிக்காரன் ஆக்கிட்டியேடி, ஆக்கிட்டியேடின்னு" கத்த, "சேது நீ ஒரு பொண்டாட்டிக்காரன் தான்ப்பா" அப்படின்னு ஆடி போறாங்க. "என்ன?
நான் ஒரு பொண்டாட்டியா? என்ன சொல்ற? என்ன சொல்ற? அப்படிங்கிறாங்க. நீ தமிழுக்கு மட்டும் தான் தாலி கட்டுன. ஐஸ்வர்யாவுக்கு தாலி கட்டலப்பா. என்ன? அப்படிங்கல. ஆமா அப்படின்னு நடந்த உண்மைய சொல்ல, அடி பாவிகளா! அப்போ நான் ஐஸ்வர்யாவுக்கு தாலி கட்டலையா? ஆமா சேது. ஏய் பொய் சொல்றீகளா? அப்பத்தான் உங்கள ஏத்துக்குவேன்னு. இல்ல சேது இங்க பாரு அப்படின்னு மொபைல்ல காமிக்கிறாங்க. உன்னோட கல்யாண வீடியோவும், ஃபோட்டோவும் அவங்க கிட்ட இருந்து நாங்க தான் வாங்கி வச்சுக்கிட்டோம். அதான் எங்கன்னு கேட்டதுக்கு எல்லாம் தெரியாது காணாம போச்சுன்னு சொன்னீங்களா? பாக்குறாங்க ஃபோட்டோவ ஆளாளுக்கு வாங்கி பாக்க, செல்ல வாங்கி வாங்கி பாக்குறாங்க. தாலிய இந்த பிள்ளை சித்ரா தாங்க ஓடி வந்து கட்டுது. வீடியோல தெரியுது. சேதுக்கு அப்படியே ஒரே சந்தோஷம். அப்போ நான் 2 கல்யாணம் பண்ணலையா? தாலி கட்டலையா? அம்மாச்சி, அப்பத்தா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அப்பத்தா நான் தமிழ்ச்செல்விக்கு துரோகம் பண்ணல அப்பத்தா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்யா நீ நல்ல மனசுன்னு. அதனால தான் இந்த நல்ல மனச அந்த நல்ல மனசோட சேர்த்து வைக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு தமிழு அப்படின்னு போய் கெஞ்சுறாங்க. அப்பத்தாவும் சேதுவும் அப்படியே கல்லு மாரி நிக்கிறாங்க. தமிழு என்ன மன்னிச்சிரு தமிழு, என்ன மன்னிச்சிரு தமிழு. நான் 2 கல்யாணம் பண்ணல. இவளுக தான் என்னமோ சதி பண்ணி பாதியில நம்மள பிரிச்சுட்டாளுக அப்படி சொல்ல, "ஹ! நீங்க இப்ப சொல்றதெல்லாம் ஓகே. நான் ஏத்துக்கிறேன். அவங்க அவங்க குணத்துல அப்படி இருக்காங்க. அப்படி பண்ணாங்க. ஆனா உங்களுக்கு எங்க புத்தி போணுச்சு? எங்க போணுச்சு? நம்ம பொண்டாட்டி அப்படி பண்ணியிருக்க மாட்டா. அப்படிலாம் பண்ணியிருந்தா, நம்ம 1 வருஷம் வாழ்ந்திருக்கோமே! அவ அப்படிப்பட்டவளா? அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணல? என்ன தமிழு, ப்ளீஸ் தமிழு அப்படின்னு கெஞ்சுறாங்க. இல்ல, நான் என்ன ஆனாலும் சரி, இந்த ஜென்மத்துல நான் உங்கள மன்னிக்கவே மாட்டேன். எப்படி நீங்க என்ன விரட்டுனீங்க? வீட்ட விட்டு போடின்னு. நான் இன்னமும் அது நெனப்புல இருக்கு. நான் கெளம்புறேன். அப்பா, அம்மா கெளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளைய தூக்கிட்டு போகுது. அப்பத்தா பாக்குது. "ஏன்டி நீ மனசு இறங்கவே மாட்டியாடி?" அப்படின்னு கெஞ்சுது. "அம்மாச்சி மனசு இறங்குறேன். நீ என்கூட வர்றதுக்காக மட்டும். வர்றியா? இல்ல இங்கேயே இருக்கியா?" "சரிடி நான் உன் கூடயே வரேன்டி. நீ தாண்டி எனக்கு எல்லாம். நீ தாண்டி எந்த தப்பும் பண்ணல. அதனால நான் உன் கூட தான் இருப்பேன்." அப்படின்னு போக, ராஜாங்கம் சேதும், "அம்மா, அம்மா தமிழு, தமிழுன்னு" பின்னாடியே வராங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம போலாம். இத எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போவோம். அவங்க கிளம்பிடுறாங்க. அப்பத்தா, தமிழு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த பிள்ளை நம்ம வீட்டு மருமக இல்லையா? மருமக நெனச்சுல எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் வச்சு சாமி வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்களா? அப்ப இது எல்லாத்தையும் எடுத்துருவோமாங்கல, "அப்பா வேணாம்ப்பா" அப்படிங்கிறாங்க. "ஏன்யா சேது? அவ தாலி கட்டுனே கட்டல. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. அவ நம்ம குழந்தைய காப்பாத்துன சாமி. அதனால நம்ம புள்ளைய காப்பாத்துன சாமியா இருந்துட்டு போட்டும். என் பொண்டாட்டிங்கிறது இல்லாம அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க. சித்ரா ஈஸ்வரி பாக்குறாங்க. கொண்டாந்து 2, 3 பத்திரத்த குடுக்குறாரு. கோவமே வரல. என்னையா சேது? என் பொண்டாட்டி இனிமே சொல்லக்கூடாது. என் புள்ளைய காப்பாத்துன ஐஸ்வர்யா சொல்லிட்டு போனா. ஆன்டிக்கு குடுங்க. இல்லன்னா உங்க குடும்பத்த அழிச்சிருவான்னு. அதனால இந்தாங்க எங்க சொத்துல மு 3ல 1 பங்கு உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். வச்சுக்கங்க அப்படின்னு குடுக்க, ஐயா! சேது எங்கள மன்னிச்சிரியா! தெரியாம தப்பு பண்ணிட்டேன்யா! அப்படின்னு கீழ கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குதுங்க. மன்னிப்பாது, கின்னிப்பாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தள்ளி விட்டுட்டு கிளம்புறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, நான் போயிட்டு எப்படியாவது என் பொண்டாட்டியோட சேரணும். அப்ப சேர்ந்தேன்னா உங்கள நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாரு. எல்லாத்தையும் பேக்கப் பண்றாங்க. குழந்தையோட கிளம்பலான்ட்டு வேக வேகமா கிளம்புறாங்க. ஐயா! நாங்களும் வர்றோம், நாங்களும் வர்றோம்ன்னு ராஜாங்கம் எல்லாரும் கிளம்ப, இங்க வீட்டுக்கு போனா, அதுக்கு முன்னாடி இங்க சித்ரா, ஈஸ்வரியும் தமிழ்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க. "எதுக்கு இங்க வந்து கெஞ்சுறீங்க? மரியாதையா போங்க" அப்படின்னு தமிழ், அம்மாச்சி எல்லாரும் கத்துறாங்க. "உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்கிறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மடிப்பிச்சை கேட்டுட்டு நிக்குதுங்க. பார்க்கையில பாவமா இருக்கு. கால்ல விழுகுதுங்க, பொரளுதுங்க. ராஜாங்கம், சேது எல்லாரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம், "நீ எப்ப இங்க வந்த? உங்கள சேர்த்து வச்சா தான் என்ன மன்னிப்பேன்னு சொன்னீல்லையா? அதனால தான் சொத்து பூராத்தையும் உன்கிட்ட அங்கே தான் வச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு இனிமே சொத்து பத்து தேவையில்லையா? சொந்த பந்தம் தான் தேவை. எப்பேர்ப்பட்ட ஐஸ்வர்யாவே இந்த உலகத்த விட்டு போயிட்டா. மனுஷனோட வாழ்வுங்கிறது கொஞ்சம் நிமிஷம் தான். வாழ்ற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம். தமிழு எங்கள மன்னிச்சிருமா" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. முடியவே முடியாது அப்படின்னு ஒத்த கால்ல நிக்க, "இப்ப நீ மட்டும் மன்னிச்சு தமிழ் கூட சேரல" அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. "சின்னம்மா நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம் விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, சேது என்ன பண்றாங்க, தமிழ இழுத்துக்கிட்டு ரூம்குள்ள போயிடுறாரு. "ஐயய்யோ!" அப்படின்னு எல்லாரும் பாக்க, "விடுங்கடி, எதுக்குடி ஐயோங்கிறீங்க? அவன் பொண்டாட்டி தானே விடு" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா, போன கையோட என்ன பண்றாரு, நிக்க வைக்கிறாரு. "எதுக்கு என்ன இங்க இழுத்துட்டு வந்தீங்க? எதுக்கு இழுத்துட்டு வந்தேங்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டக்குன்னு ஒரு ஆயுதத்த எடுக்குறாரு. பார்த்தா கழுத்துல வைக்கிறாரு. "இப்ப நீ மட்டும் என்ன ஏத்துக்கலன்னா, நான் அத பண்ணிக்கிருவேன்" அப்படி சொல்ல, "பண்ணிக்கங்க, எனக்கு என்ன?" "ஏய்! நிஜமாவா சொல்ற?" "ஆமா. இங்க பாரு, இங்க பாரு" அப்படிங்கிறாரு. "பார்க்க முடியாது, பார்க்க முடியாதுன்னு" திரும்புறாங்க. "தமிழு, தமிழு நான் உனக்கு வேணுமா? வேணாமா? ப்ளீஸ் தமிழு நான் கெஞ்சி கேட்கிறேன்ல, என்ன மன்னிச்சிரு. ஒரு மனுஷன் தப்பு பண்றது சகஜம். என்ன மன்னிச்சிறேன் ப்ளீஸ். இனிமே தப்புங்கிற வேலையே வேலையே இல்ல" அப்படின்னு சொல்லி கெஞ்ச, இங்கிட்டு திரும்பி நிக்குது. "நீ திரும்பிக்கிட்டாடி நிக்கிற?" அப்படின்னு என்ன பண்றாரு, தாலிய எடுத்து டக்குன்னு கழுத்துல மாட்டி விட்டுறாரு. அப்படின்னு குனிஞ்சு பார்க்குறாங்க. தாலி, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்ப, "அதெல்லாம் முடியாதுடி" அப்படின்னு இழுத்து கட்டி அணைச்சுக்கிறாங்க. "என்ன ரொம்ப பிகு பண்ற?
அப்படின்னு சொல்லி கட்டி இணைச்சு அப்படியே முத்தம் குடுக்குறாரு. தமிழ்னால ஒண்ணும் பண்ண முடியல. "விடுங்க, விடுங்க" அப்படின்னு சொல்ல, "ப்ளீஸ் தமிழ் என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. தமிழ்ச்செல்வி மன்னிச்சிருது. மன்னிக்கிறதுனா தமிழ்ச்செல்வியா மன்னிக்கலங்க. நம்ம சேதுவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தமிழ்ச்செல்வி உடம்புக்குள்ள பூந்து ஏத்துக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம், "என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு காணோமே! கதவ தட்டுவோமா? வேணாமா? தட்டுவோமா? வேணாமா?" போற பக்கம் பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சிருங்களோ 2 பேரும் அப்படின்னு அம்மாச்சி நினைக்க, கதவ தொறக்குறாங்க. தொறந்தா எல்லாரும் பார்க்குறாங்க. தாலிய கழுத்துல கிடக்குது தொங்க தொங்க. 2 பேரும் கட்டி அணைச்ச மாரி வெளியில வந்து நிக்கிறாங்க. "தமிழு, சேது ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா?" அப்படிங்கல. "அப்பத்தா நீ என்ன கிறுக்கா? பாரு அவ கழுத்துல நான் தாலி கட்டினது தொங்குது. அவ கை என்ன கட்டி பிடிச்சிருக்கா. நானும் அவள கட்டி பிடிச்சிருக்கேன். ஒண்ணு சேர்ந்ததுக்கா தானே அப்பத்தா அர்த்தம். ஐயோ! என் தங்கமே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உச்சி மூடுறாங்க. சித்ராவும் ஈஸ்வரியும் மன்னிச்சிடுறாங்க. வேற வழி இல்ல. "மனசார மாறிட்டீங்க தானடி?" அப்படின்னு கேட்க, "மனசார மாறிட்டோம். அதான் சொத்தையே தூக்கி போட்டு வந்துட்டோம்ல. இப்ப நம்புறோம்" அப்படிங்கிறாங்க. கரெக்ட்டா காவியா, போஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. "சுபம் சுபம்" அப்படின்னு போட்டா, "இறுதி அத்தியாயத்தை நோக்கி" அப்படின்னு போட்டா நல்லா தானங்க இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்புறவுகளே தேங்க் யூ இந்த ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.